ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குரூப் 4 சிலபஸ் வைஸில் கீவா ஜெகநாதர் அவங்கள பற்றி பார்க்கலாம். இயற்பெயர் வாசுதேவ ஜெகநாதர். இயற்பெயர் வாசுதேவ ஜெகநாதர். பெற்றோர் வாசுதேவர் பார்வதி அம்மாள். பெற்றோர் யார்? வாசுதேவர் பார்வதி அம்மாள். இன்னொரு வீடியோவில் அலமேலு அப்படின்னு சொன்னாங்க, அது என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. ஊர் கிருஷ்ணராயபுரம், கரூர் மாவட்டம். ஊர் என்னது? கிருஷ்ணராயபுரம், கரூர் மாவட்டம். கீவா ஜெகநாதருடைய ஊர் எது? கிருஷ்ணராயபுரம், கரூர் மாவட்டம். குடியேறிய இடம் எது அப்படின்னா மோகனூர், நாமக்கல் மாவட்டம். எங்கே குடியேறினாங்க அப்படின்னா மோகனூரில் குடியேறினாங்க, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. அவருடைய காலம் என்னென்னா, கீவா ஜெகநாதருடைய காலம் என்னென்னா 1906 1988 வரைக்கும். பன்முக ஆளுமை என்னன்னு கேட்குறாங்க. தமிழறிஞராக இருந்திருக்காரு, இதழாளராக இருந்திருக்காங்க, இலக்கிய விமர்சகர், நாட்டாரியல் ஆய்வாளர் அப்படின்னு இருக்காங்க. பன்முக ஆளுமை கொண்டவர் அவர். குறிப்புகள் அப்படின்னா, இப்போ கீவா ஜெகநாதர் இருக்குல்ல, அப்போ கீவாங்கிறது என்ன? கிருஷ்ணராயபுரம் வாசுதேவ ஜெகநாதர் தான் கீவா அப்படின்றாங்க. கிருஷ்ணராயபுரம் வாசுதேவர், கிருஷ்ணராயபுரம் வாசுதேவர் ஜெகநாதர் என்பதாகும். இவர் என்னது? பேச்சிலும் எழுத்திலும் சிலேடை அமைத்தலில் வல்லவர். பேச்சிலும் எழுத்திலும் சிலேடை அமைத்தலில் வல்லவர். சிலேடை வித்தகர் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலேடை வித்தகர் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் செய்யுள் எப்போ அப்படின்னா 14 வயதில் தொடங்கப்பட்டது. அவருடைய முதல் செய்யுள் எப்போன்னா 14 வயதில் தொடங்கப்பட்டது. முதல் படைப்பு எப்போ அப்படின்னா போற்றிப்பத்து, அதாவது சிதம்பரம் நடராஜர் மீது போற்றிப்பத்து, அதுதான் அவருடைய முதல் படைப்பு. மோகனூரில் இருந்த திலகர் நூலகத்தில் தான் அவர் நாள்தோறும் சென்று படித்து வந்தார். ஓகேவா? மோகனூரில் இருந்து அந்த நூலகத்துடைய பெயர் என்னென்னா திலகர். இப்போ எங்களுடைய ஸ்ட்ரீட் பேரும் திலகர் நகர் தான். திலகர் நூலகத்தில் நாள்தோறும் சென்று படித்து வந்தார். அப்போது பஞ்சாயத்து அலுவலகத்தில் கணக்கராக பணியாற்றினார். யார்? கீவா ஜெகநாதர் அவர்கள் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கணக்கராக பணியாற்றினார். 100க்கும் மேற்பட்ட நூல் கட்டுரை எழுதியுள்ளார். 100க்கும் மேற்பட்ட நூல் கட்டுரைகள் எழுதியுள்ளார். பக்தி நூல் விளக்க உரை எழுதும் வல்லமை பெற்றவர். பக்தி நூல் விளக்க உரை எழுதும் வல்லமை பெற்றவர். நாட்டுப்புற பாடல்களின் தொகுப்பாசிரியர், பதிப்பாசிரியராக இருந்தவர். நாட்டுப்புற பாடல்களில் தொகுப்பாசிரியராகவும் பதிப்பாசிரியராகவும் இருந்தார்கள். தமிழ் தந்தை என்றும் நாட்டாரியலின் முன்னோடி என்றும் அறிஞர்களால் போற்றப்படுகிறார். யார்? கீவா ஜெகநாதர் அவர்கள் தமிழ் தந்தை என்றும் நாட்டாரியலின் முன்னோடி என்றும் போற்றப்படுகிறார். பன்முகை ஆளுமையில் பார்த்தோம்ல, விமர்சகராக இருந்திருக்கிறாரு, தமிழறிஞராக இருந்திருக்கிறாரு, இதழாளராக இருந்திருக்காரு, நாட்டாரியல், அதுதான் தமிழ் தந்தை என்றும் நாட்டாரியலின் முன்னோடி என்றும் அறிஞர்களால் போற்றப்படுகிறார் அப்படின்றாங்க. உவே சாமிநாதர் அவர்கள் மாணவர்கள் கல்வி கற்கும்படி ஆலோசனை கூறியவர் யார்? ஸ்ரீ சிவசண்முக மெய்ஞான சிவாச்சாரியார். ஸ்ரீ சிவசண்முக மெய்ஞான சிவாச்சாரியார். உவேசா இல்லத்தில் தங்கி தமிழ் இலக்கிய பாடல்களை கேட்டு அவருடைய பதிப்பு மற்றும் ஆய்வு பணிகளுக்கு உதவினாங்க. யார் அப்படின்னா கீவா ஜெகநாதர் அவர்கள். உவேசா இல்லத்தில் தங்கி தமிழ் இலக்கிய பாடங்களை கேட்டு அவருடைய பதிப்பு மற்றும் ஆய்வு பணிகளுக்கு உதவினார். அடுத்த கொஸ்டின், தமிழ் புலவர் தேர்வில் மாநிலத்தில் முதலிடம் பிடித்தவர். தமிழ் புலவர் தேர்வில் மாநிலத்தில் முதலிடம் பிடித்தவர் யாருன்னா கீவா ஜெகநாதர் அவர்கள். வாழ்க்கை வரலாறு நூல் என் ஆசிரிய பிரான். வாழ்க்கை வரலாறு நூல் எது? என் ஆசிரிய பிரான். உவே சாமிநாதர் சுயசரிதையான என் சரிதம் நூலின் தொடர்ச்சியாக இது அமைந்தது. உவேசா அவர்கள் என் சரிதம் அப்படிங்கிற ஒரு நூலுடைய தொடர்ச்சி, ஒரு சுயசரிதையான என் சரிதம். என் சரிதங்களுடைய தொடர்ச்சி தான் இது அமைந்தது அப்படின்றாங்க. உவேசா அவர்கள் அவரின் தக்கையாக பரணி பதிப்பின் முன்னுரையில் இவரின் பணியை பாராட்டி இவரை பெயரை மோகனூர் தமிழ் பண்டிதர் கீவா ஜெகநாதர் என குறிப்பிட்டார். யாருடைய பணியை பாராட்டி?
கிவ ஜெகநாதர் அவர்களுடைய பணியை பாராட்டி உவே சாமிநாதர் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா, அவரின் தக்கையாக பரணி பதிப்பின் முன்னுரையில் இவரின் பணியை பாராட்டி, அவர் தக்கையாக பரணி அப்படின்ற ஒரு பதிப்பு எழுதுகிறாரு. அதில் இவரை பாராட்டி அவருடைய பெயரை மோகனூர் தமிழ் பண்டிதர் கிவ ஜெகநாதர் அப்படின்னு மாற்றிக்கிட்டாராம். அப்படி எழுதியிருக்கிறார். இதில் உவே சாமிநாதர் எழுதிய தன் வரலாற்று நூலான என் சரிதம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம். அது என் சரிதம் நூல் எழுதுகிறாங்க இல்லையா, அது அவருடைய வரலாற்று நூலான என் சரிதம் உவே சாமிநாதர் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அது யாருன்னா, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையுடைய சரித்திரம் ஆகியவற்றை எழுதவும் தொகுக்கவும் யார் சப்போர்ட் பண்ணாங்கன்னா, கிவ ஜெகநாதன் அவர்கள் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அடுத்தது, ஆனந்த விகடனில் வெளிவந்த என் சரிதம் உவேசாவின் சுயசரிதை முற்றி பெறுவதற்குள் உவேசா என்ன பண்ணார், மறைஞ்சிட்டாரு, அதாவது இறந்துட்டாங்க. ஆனந்த விகடனில் வெளிவந்த என் சரிதம் உவேசாவுடைய சுயசரிதை முற்றி பெறுவதற்குள்ளேயே உவேசா அவர்கள் இறந்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணார்னா, உவேசா அவர்கள் வைத்திருந்த அந்த குறிப்புகளின் படி தான் எஞ்சியவற்றை தான் எழுதி என் சரிதம் நூலை பதிப்பித்தார். கிவ ஜெகநாதர் அவர்கள் நாட்டார் இலக்கியங்கள் நாடோடி இலக்கியம் என்றும் குறிப்பிட்டார். ஜெகநாதர் அவர்கள் நாட்டார் இலக்கியத்தை நாடோடி இலக்கியம், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், நாட்டார் இலக்கியத்தை நாடோடி இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் பழமொழிகளையும் நாடோடி பாடல்களையும் சேகரித்து கொடுத்து ஒரு பல்கலைக்கழகம் செய்யும் பணியை யார், ஒரு தனி ஒருவராக செய்து தமிழ் தொண்டு புரிந்தவர் தான் கிவ ஜெகநாதர் அவர்கள். தமிழ் பழமொழிகளையும் நாடோடி பாடல்களையும் சேகரித்து, எந்த ரெண்டையும், தமிழ் பழமொழியையும் நாடோடி பழமொழி பாடல் ரெண்டுமே சேகரித்து ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய ஒரு செயலை ஒரு தனி ஒருவராக செய்து முடிச்சிருப்பாங்க. 1932 கலைமகள் இதழின் துணை ஆசிரியராக பொறுப்பேற்றார். எப்போ 1932 கலைமகள் இதழின் துணை ஆசிரியராக பொறுப்பேற்றார். கலைமகளின் ஆசிரியர் பொறுப்பில் 1932 முதல் அவர் மறைவது வரை 53 ஆண்டுகள் இருந்தாங்க. கலைமகனின் ஆசிரியர் பொறுப்பில் 1932 முதல் அவர் மறைவது வரை 53 ஆண்டுகள் அவங்க இருந்தாங்க அப்படின்றாங்க. 1932 கலைமகள் இதழின் துணை ஆசிரியராக பொறுப்பேற்றவர் யாருன்னு கேட்குறாங்க. கலைமகளின் ஆசிரியர் பொறுப்பில் 1932 முதல் அவர் மறைவது வரை 53 ஆண்டு அவர் இருந்திருக்கிறாங்க. ஜோதி என்ற புனைப்பெயரில் கவிதைகள் பலவற்றை படைத்தார். அவர் படைத்தார். நாட்டுப்புற இலக்கியம் மும்மணின்றாங்க. அது யாருன்னா, கிவ ஜெகநாதர் அவர்கள், வானமாமலை, அன்னக்காமு, இவங்க 3 பேர். மும்மணிகள்னா யார், அன்னக்காமு, கிவ ஜெகநாதர், வானமாமலை. அதாவது கம்பன் கழகம் இவரது நினைவாக கிவ ஜெகநாதர்கள் பரிசு நிறுவி வழங்கி உள்ளது. கம்பன் கழகம் இவரது நினைவாக கிவ ஜெகநாதன் பரிசை நிறுவி வழங்கி உள்ளது. எப்போ நாட்டுடைமையாக்கப்பட்டது இந்த கம்பன் கழகம்? 2007 21/5 21/5ன்னா 5வது மாதம். 21/5/2007 நாட்டுடைமையாக்கப்பட்டது. சிறப்புகள், இவருடைய சிறப்புகள், விருதுகள் என்னன்னு பார்க்கலாமா? 1949 திருமுருகாற்றுப்படை அரசர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. 49 பட்டம், 49 திருமுருகாற்றுப்படை அரசர் என்ற பட்டம். 51 காஞ்சி பரமாச்சாரியார், இவருக்கு வாசிக கலாநிதி அப்படின்ற பட்டம். 1951 காஞ்சி பரமாச்சாரியார், இவருக்கு வாசிக கலாநிதி அப்படின்ற பட்டம். 1967 வீரர் உலகம் விமர்சன நூலுக்காக இவருக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. வீரர் உலகம் விமர்சன நூலுக்காக இவருக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. வீரர் உலகம் எப்போ? 1967 வீரர் உலகம். 1951 வாகீச கலாநிதி. 49 திருமுருகாற்றுப்படை அரசர் பட்டம். ஓகேவா? 1982 ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் நினைவு பரிசு எப்போ அவருக்கு கிடைச்சதுன்னா
1982 ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. 1933 வித்வான் பட்டத்தை பெற்றார். எப்போ அப்படின்னா 1933 வித்வான் பட்டத்தை பெற்றார். வாழ்க்கை வரலாறு நூல் 2 முக்கியமானது. என் ஆசிரியபிரான், தமிழ் தாத்தா. தமிழ் தாத்தானா யார்? உ.வே. சாமிநாதர் அவர்கள். நூல்கள் எதுனா அதியமான் நெடுமான் அஞ்சி, அதியமான் நெடுமான் அஞ்சி, அழியா அழகு, அருந்த தந்தி, அருந்த தந்தி, ஆத்மஜோதி, இருவிலங்கு, இருவிலங்கு, ரத்தனகிரி, ரத்தனகிரி, பாலமுருகன் அந்தாதி, பாலமுருகன் அந்தாதி, 7 பேரு வள்ளல்கள், 7 பேரு வள்ளல்கள், கற்பக மலர், என் ஆசிரியர் பிரான், என் ஆசிரியர் பிரான், தமிழின் வெற்றி, தமிழின் வெற்றி, குறிஞ்சித்தேன், தமிழின் வெற்றி, குறிஞ்சித்தேன், தமிழின் வெற்றி, குறிஞ்சித்தேன். நூல் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாமா? நூல் அதியமான் நெடுமான் அஞ்சி, அழியா அழகு, அருந்ததந்தி, ஆத்மஜோதி, இருவிலங்கு, ரத்தனகிரி, பாலமுருகன் அந்தாதி, 7 பேரு வள்ளல்கள், கற்பக மலர், என் ஆசிரியர் பிரான், தமிழின் வெற்றி, குறிஞ்சித்தேன். இதெல்லாம் அவருடைய நூல்கள். அவர் என்ன பண்ணுறாருன்னா உரை விளக்கம் தராரு. உரை விளக்க நூல்கள் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. அபிராமி அந்தாதி, திருமுருகாற்றுப்படை, அபிராமி அந்தாதி, திருமுருகாற்றுப்படை, அபிராமி அந்தாதி, திருமுருகாற்றுப்படை, கந்தர் கலிவெண்பா போன்ற பக்தி நூல்களுக்கு சிறந்த உரை எழுதியவர். கந்தர் கலிவெண்பா போன்ற பக்தி நூல்களுக்கு சிறந்த உரை எழுதியவர். அபிராமி அந்தாதி, திருமுருகாற்றுப்படை, கந்தர் கலிவெண்பா போன்ற பக்தி நூல்களுக்கு சிறந்த உரை எழுதியவர். நாட்டுப்புற பாடல்களுடைய தொகுப்புகள் என்னன்னு கேட்குறாங்க. கஞ்சியிலும் இன்பமா, கஞ்சியிலும் இன்பம் அப்படின்றாங்க. நாடோடி இலக்கியம், கஞ்சியிலும் இன்பம், நாடோடி இலக்கியம், குழந்தை உலகம், மச்சி வீடு, மலையருவி. கஞ்சியிலும் இன்பம், நாடோடி இலக்கியம், குழந்தை உலகம், மச்சி வீடு, மலையருவி. சொற்பொழிவாளர் யார் அப்படின்னா கந்த புராணம், திருமுருகாற்றுப்படை, கந்த அலங்காரம் போன்ற சொற்பொழிவு ஆற்றிய வல்லவர். யாரெல்லாம் சொற்பொழிவு ஆற்றினாங்க? கந்த புராணம், திருமுருகாற்றுப்படை, கந்த அலங்காரம் போன்ற சொற்பொழிவு ஆற்ற வல்லவர். அதாவது மாடுகட்டி போரடித்தால் மாளாது செந்நெல் என்று ஆணைகட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை. இது ஒரு நாட்டுப்புற பாடல். என்ன பாடல்? நாட்டுப்புற பாடல். கந்தபுராணம், திருமுருகாற்றுப்படை, கந்தல் அலங்காரம் போன்ற சொற்பொழிவு ஆற்ற வல்லவர். அடுத்தது வயலும் வாழ்வும் அப்படிங்கிற ஒரு பாடல் புக்கில் இருக்குது. இந்த நோட்ஸ் யாரோடதுன்னா களம் டெஸ்ட் பேஜில் அருண்குமார் சார் என்கிட்ட புக்கு இருக்குது, சில நோட்ஸ். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா 2003 எடிஷன், சிறப்பு தமிழ், நியூ புக்கு, ஓல்டு புக்கு எல்லாத்துலேயும் இருக்கிற கண்டென்ட் எடுத்து கொடுத்துட்டாங்க பிடிஎஃப் ஃபைலாக. மொபைல்லே பார்த்து படிக்க முடியலன்னே அதை எழுதி வச்சுக்கிட்டா இப்போ படிச்சுட்டா கொஷின் வரும்போது அதில் இருக்கிற கொஷினை இதை டிக் பண்ணி வச்சுக்கிட்டா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறம் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் டக்குன்னு எடுத்த நோட் அப்படியே ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிடலாம்ல. ஏன்னா பிடிஎஃப் ஃபைல் ஒன்று வேணால் தேட்டர் இருக்க முடியாது. எல்லா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா ரிவிஷன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இது ரிவிஷனுக்கு தான் அந்த நோட் ரெடி ஆகிட்டு இருக்குது. வயலும் வாழ்வும் இந்த பாட்டு எப்படின்னா ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏழேலங்கடியிலேயே அந்த பாட்டு. 1.5 குழி நிலமும் பார்த்து ஏழேலங்கடி ஏழேலே, சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி சேத்துக்குள்ளே இறங்குறாங்க, நாத்தெல்லாம் பிடுங்கையிலே நண்டும் சேர்த்தும் பிடிக்கிறாங்க. எல்லாத்துலேயும் ஏழேலங்கிலி ஏழில் வரும். இந்த பாட்டு வந்தாலே அது என்னது? கீவா ஜெகநாதர் அவர்களுடைய அந்த பாட்டு தான். இதில் ஏதாவது ஒரு வரி கேட்டால் கூட அது என்னது? கீவா ஜெகநாதர். சேத்துக்குள்ளே இறங்குறாங்க ஏழேலங்கடி ஏழேலோ, நாத்தெல்லாம் பிடுங்குறாங்க ஏழேலங்கடி ஏழேலோ, நண்டை சேர்த்து பிடிக்கிறாங்க, ஒரு சாணுக்கு ஒரு நாற்று தான் ஓடி ஓடி நட்டோமையா மடமட என் மடை வழியே மண்குளிர தண்ணீர் பாய, சாலு சாலா தாலி விட்டு 4 நாளா வளருதம்மா, மணி போல பால் பிடித்து மனதையெல்லாம் மயக்குதம்மா, அறுபறுக்க ஆளுக்கெல்லாம் அறுபணம் கொடுத்து வாரான், சும்மாடு தேர்ந்தெடுத்து சுறுசுறுப்பாய் கொண்டு போனார்,
கிழக்கத்தி மாடெல்லாம் கீழே பார்த்து மிதக்குதையா, கால்படவும் கதிரபுறா கடலுதையா மணிமணியா, ஏலேலெங்கடி ஏலேலோ. அதாவது அவர் இது வந்து ஒரு ரீல்ஸில் பார்த்த அந்த கொஷினை, அடடே காலையிலே மாலை வந்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஜெகநாதர் அவர்களை பார்த்து கேட்பாங்களாம், அடடே காலையிலேயே மாலை வந்து விட்டது அப்படின்னு. நீங்களும் கவி பாடலாம். 7 பேர் வள்ளல்கள் இங்கே பார்த்தா, 7 பேர் வள்ளல்கள். அவ்வளோதான் கீவா ஜெகநாதர் அவர்களுடைய நோட்ஸ்.